வர வேண்டுமானால் அதற்கு சில ஷரத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த ஷரத்துக்கு அப்பாற்பட்டு நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கிறான், அதிகமாக பிரார்த்திக்கிறான், தஅய்துஹு ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது, வல்தபிசுஹு ஹராம், அவன் உடுத்தக்கூடிய ஆடையோ ஹராமாக இருக்கிறது, அவனுடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறது, பின்ன எப்படி அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான்? அப்ப நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய உணவுகள் ஹலாலாக இருக்கணும், நம்முடைய ஆடை ஹலாலாக இருக்கணும், நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும். இதுல ஏதாவது ஒரு ஹராம் லேசாக கலந்து விட்டால் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி இப்ப நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம், நம்முடைய பிரார்த்தனைக்கு உத்தரவாதம் உண்டா? என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டே செய்வார். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஹலாலா சாப்பிட்டாலும் சரி, ஹலாலாவே வாழ்ந்தாலும் சரி, ஹலாலையே சம்பாதித்தாலும் சரி, நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டே தீரும் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், அல்லாஹ் நாடியவர்களை தண்டிப்பான். அப்ப நம்முடைய பிரார்த்தனைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நம்முடைய பிரார்த்தனைக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது. என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தித்தார்களேயானால் அவர்களுக்கு இந்த ஹலால் ஹராம் இந்த ஒரு நியதியே கிடையாது. அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டான். காரணம், ஒரு மலக்கு யாருக்கும் சுயமாக பிரார்த்திக்க முடியாது. ஒரு மலக்கு அவர் நினைத்தால், நாம் நினைத்தால் நமக்காக பிரார்த்தித்துக் கொள்ளலாம், நாம் நினைத்தால் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மலக்கு எனக்காக பிரார்த்திக்கும் என்று நினைத்தால் பிரார்த்திக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் எதை சொல்கிறாரோ அதை மட்டுமே அப்படி செய்து முடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மலக்குமாறு. சுயமா யாருக்காக பிரார்த்திக்கவும் முடியாது, சுயமா யாருக்காக வேண்டி ஃபத்வாவும் செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு மலக்கை எப்படி அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக மலையில இறக்குறதுக்கு அல்லாஹ் மலக்க வச்சிருக்கானா இல்லையா? உயிரை வாங்குறதுக்கு மலக்க வச்சிருக்கானா இல்லையா? அதே போன்ற அல்லாஹ் இந்த உலகத்திலே மூமின்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்காகவே மலக்கை வைத்திருக்கிறார். எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? ஆரம்பத்துல அல்லாஹ்வை பத்தி பேசும்பொழுது இதற்குன்னே ஒரு மலக்கு, இந்த மலக்குடைய வேலை என்ன? எங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறோமோ அங்க வந்துருவாங்க, இது அல்லாஹ்வை போய் சேர்க்கிறது. இதே மாதிரி நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் நம்முடைய பார்வையில ஒரு சிறிய அமலாக இருக்கலாம். இந்த அமல்களை நாம் செய்யும் பொழுது நமக்காக வேண்டி அல்லாஹ் பிரார்த்திப்பதற்கு என்று ஒரு மலக்கு கூட்டத்தையே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மலக்குமார்கள் அடிப்படையில் அவர் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்.
இப்படி எதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்தானோ அதிலிருந்து அவரை மீட்டு இளன் நூர் தௌஹீதின் பக்கம், நபிவழியின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை அல்லாஹ் மீட்டு கொண்டு வந்து விடுவார். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. இந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்குமா இல்லையா? இப்ப நாம பிரார்த்திக்கிறோம் ஒரு சாதாரண உலகத்தினுடைய இன்பம், இதுதான் நம்முடைய பிரார்த்தனை முக்கியமாக இருக்கும். எனக்கு ஒரு மலக்கு பிரார்த்தித்தாரையானால் கண்டிப்பாக நான் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிப்பேன். எனக்கு ஒரு மலக்கு சுயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சக்தியும் சுயமாக ஒரு மலக்கால் சுபஹானல்லாஹ் என்று கூட சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. மனிதனுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் சுய புத்தி என்று. அல்லாஹ் அவனை நம்புறது, அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு மனுஷனுக்கு தான். மலக்குக்கு அது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மலக்குமார்கள் யாருக்கு பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் முதல் நாளாக அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ اذكروا ذكرا كثيرا وسبحوه بكرة وعشيلا هو الذي يصلي عليكم وملائكته. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உذ்குருல்லாஹ ذكرا كثيرا, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். வஸப்பிஹூஹு, அவரை தஸ்பீஹ் செய்யுங்கள். புக்ரத்தன், காலையிலும், வஅஷியன், மாலையிலும். யார் இப்படி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹோடும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகா, திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்காக வேண்டி காலையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், மாலையிலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். இவர்களுக்காக வேண்டி மலக்குகளுடைய ஒரு கூட்டம் இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த திக்ர் நம்மகிட்ட எப்படி இருக்கு? தௌஹீத்வாதின்னு சொல்றோம், திக்ர்கள் எல்லாம் ஒரு குராபத்துகள் நமக்கு ஆப்போசிட் இருக்கிறதா இல்லையா? அவங்க செய்யக்கூடிய திக்கெல்லாம் நல்லதோ கெட்டதோ அது வேண்டாங்க. ஆனால் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய திக்ர்கள் கூட தௌஹீத்வாதி என்று சொல்கிறோம், நபிவழி என்று சொல்கிறோம், முவாஹிதுகள் என்று சொல்கிறோம். காலையிலே மாலையிலே திக்ர் செய்யக்கூடிய பண்புகள் இன்றைக்கு யாரிடத்திலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். ஒரு மனிதன் உயிர் உள்ளவனா, ஒரு மனிதன் செத்த சதனமா என்பதற்கு உண்டான அடையாளங்கள். நம்மளை பொறுத்த நினைச்சிருக்கோம், உயிர் உள்ளவன் என்று சொன்னால் ஆறு குடிக்கிறோம், உயிர் உள்ளவன் என்று சொன்னால் உடம்பு இயங்குது நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் உயிர் உள்ளவனா செத்த சதனமா என்பதற்கு உண்டான அடையாளமே மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். உயிர் உள்ளவனா செத்தவனா என்பதற்கு உண்டான அடையாளம் யذ்குருல்லாஹ் வல்லதி லா யذ்குருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறான் இவன் உயிர் உள்ளவன், அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவன் செத்த சடலம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ கை வச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை நபர்களிடத்தில் இந்த திக்ர் இருக்கிறது, எவ்வளவு திக்ர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒரு வீடு உயிர் உள்ள வீடு அல்லது செத்த சடலங்களை அடக்கம் செய்யக்கூடிய வீடுக்கு உண்டான அடையாளம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய வீடுகள், அல்லாஹ்வை திக்ர் செய்யாத வீடுகள், செத்த சடலங்களை அடக்கக்கூடிய வீடுகள். இன்றைக்கு நினைச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இந்த திக்ர் எப்படி இருக்கு? இந்த திக்ர் கிடைக்கக்கூடிய நன்மை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க பேசுறதே சின்ன சின்ன விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். பெருசா தௌஹீதுங்கிறோம், அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம். ஆனால் அடிப்படையான நுணுக்கமான விஷயங்களை நான் போட்டு விட்டு விடுகிறோம். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அல்லாஹ் நபியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிச்சு தரட்டுமா? பி ஹைரி அமாலிக்கும், ஒரு சிறப்பான அமல். இது சஹீஹ் திருமதியில இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹான ஹதீஸ் என்பதாக சொல்கிறார்கள். திக்ர் கிடைக்கக்கூடிய சிறப்பை பாருங்க. அல்லாஹ் நபியுக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? பி ஹைரி அமாலிக்கும், ஒரு சிறப்பான அமல். வஸ்காஹா இந்த மலீகிக்கும்,
உங்களுடைய உங்களுடைய ரப்போடு உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமலை நான் அறிவிக்கட்டுமா? உங்களுடைய ரப்பிடத்திலே உங்களுடைய தரஜாவை எல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? எப்படி கேட்கிறாங்க? ஒரு சிறப்பான அமல், உங்களுடைய ரப்போடு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அமல், உங்களுடைய தரஜா அதுபோலும் நீங்கள் யுத்தகலத்திற்கு சென்றால் எவ்வளவு நன்மை இருக்குமோ அதான் இருக்கு. ஜிஹாதுக்கு போனா எவ்வளவு நன்மை இருக்குமோ அதான் இருக்கட்டுமா? அடுத்து அந்த அந்த யுத்தகலத்திலே நீங்கள் சென்று ஒரு இஸ்லாத்தினுடைய எதிரியுடைய கழுத்தை வெட்டினால் எவ்வளவு நன்மையோ அதை அறிவிக்கட்டுமா? யுத்தகலத்துக்கு போறது ஒரு நன்மை, அங்க போய் இஸ்லாத்தினுடைய பரம எதிரி அவன் கழுத்தை வெட்டினால் எவ்வளவு நன்மையோ. அடுத்து அல்லாஹ்வை தூதர் கேட்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி அவன் கையினால் நீங்கள் கொல்லப்பட்டால் எவ்வளவு நன்மையோ அதை விட அதிகமான நன்மை அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்வோடு இணைத்து வைக்கக்கூடியது அமல்களில் சிறப்பான அமல், உங்களுடைய தரஜாவை உயர்த்தக்கூடியது, தங்கம் வெள்ளிகளை எல்லாம் குவியல் குவியலாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் அதை விட அதிகமான நன்மை. அடுத்து என்னது? போர்க்களத்திற்கு சென்றால் எவ்வளவு நன்மையோ, போர்க்களத்தில் இஸ்லாத்துடைய எதிரியை கொன்றால் எவ்வளவு நன்மையோ, அந்த எதிரியின் கையினால் கொல்லப்பட்டால் எவ்வளவு நன்மையோ. 8 விஷயம். இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமல் அறிவித்து தரட்டுமாப்பா? சஹாபாக்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த இவ்வளவு பெரிய சிறப்பு. இன்றைக்கு இந்த திக்ர் எப்படி சும்மா சுபானா சுபானா குரு முடிஞ்ச போது மடங்குறமா இல்லையா? அதோடு நம்முடைய திக்ர்கள் முடிந்து விட்டது. அதுக்கு மேல யாராச்சும் இந்த திக்ர் என்பதற்கு அப்படி நேரத்தை ஒதுக்கணும். சுன்னத் ஜமாத் பள்ளியில போய் பாருங்க, நம்ம ஏற்றுக்கொண்டே சில விஷயங்களை நம்ம விருப்பம்னால மறுக்க கூடாது. ஏற்று பாருங்க, பள்ளியாசல போய் பாருங்க, சுகூர் தொழுது ஒரு கூட்டம் உட்காந்து இன்றைக்கு இந்த தன்மை எப்படி இருக்கிறது? இந்த திக்ருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எவ்வளவு நன்மை தெரியுமா? சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், ஒரு சின்ன சின்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு 2 வார்த்தை கஃபீஃபத்தான் அலல் லிசான், நாவுகளினால் சொல்வதற்கு ரொம்ப லேசு. ஒரு 2 வார்த்தை சகீலத்தான் ஃபில் மீசான், ஆனால் மீசான் தராசில மிக கனமானது. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக நேசமான ஒரு வார்த்தை. எப்படிங்க? எவ்வளவு லேசு பாருங்க. கஃபீஃபத்தான் அலல் லிசான், நாவுகளினால் சொல்வதற்கு ரொம்ப ஒரு சகீல 2 வார்த்தைகள் நாவுகளினால் சொல்வதற்கு லேசு. மீசான் சகீலத்தான் ஃபில் மீசான், மீசான்ல ரொம்ப வெயிட். ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இது ஒரு கஷ்டமா? மற்றொரு ஹதீஸ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீங்கள் ஒரு தடவை சொன்னால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீங்கள் ஒரு தடவை இந்த வார்த்தையை சொன்னால், சொர்க்கத்திலே அல்லாஹ் நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு மரத்தை நட்டி வைத்திருக்கிறார். ஒரு மட்டும் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு மரம் தயார். எவ்வளவு லேசான ஒரு அமல். பெருசா நினைக்கிறோம், கடுமையா பேசுறோமா இல்லையா? மரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மரம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் தான் அப்படின்னு நினைப்போம். சொர்க்கத்தினுடைய ஒரு மரம்,
ஒரு மரத்தினுடைய நிழலை ஒரு மனிதன் பயணித்தானேயானால் விரைவாக செல்லக்கூடிய குதிரையில் 100 ஆண்டுகள் பயணித்தாலும் சொர்க்கத்தினுடைய ஒரு மரத்தினுடைய நிழலை அவனாலே முடியாது. மரத்தை அல்ல, மரத்தினுடைய நிழலை. நம்ம மரத்தோட இந்த மரமான ஒரு சந்தேகம் வரும். மரத்தை பத்தி நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சொர்க்கத்தினுடைய மரம் எவ்வளவு? ஒரு மரத்தினுடைய நிழல். இதனுடைய நிழலை நீங்கள் அடைய வேண்டுமானால் விரைவாக செல்லக்கூடிய 100 ஆண்டுகள் குதிரையில் பயணித்தால் அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை அல்லாஹ் நஹலக்கும் மின் நஹலின் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒவ்வொரு வட்டமும் சுப்ஹானல்லாஹி ஹம்திஹி என்று நீங்கள் சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ் மரத்தை கட்டுகிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இது தெரியாதா? இது ஒரு கஷ்டமா? தேவையில்லாத விஷயம் பேசுறோமா இல்லையா? தேவையில்லாம போன் பேசுறோமா இல்லையா? பிரயாணத்துல உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாம பாட்டு இல்லைங்க, ஹெட்போனை மாத்திக்கிட்டு பாட்டு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இசையை ரசித்தார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இசையின் மீது மோகம் வந்தால் அவனுடைய உள்ளத்திலே நிஃபாக் முனாஃபிக்காக இருந்து கொண்டிருக்கிறார். முனாஃபிக் மாத்திரம்தான் இசையை ரசிப்பான். பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவை சொன்னால் எத்தனை பேர் சொல்றோம்? இதெல்லாம் சரியான திக்ரு கூடாது கூடாதுன்னு சொன்னோம். எந்த திக்ரு கூடாதுன்னோ? கூடி நின்று கும்மாவளிக்க வேண்டிய திக்ரை நம்ம எதிர்த்தோம். இப்படி தனியா உட்கார்ந்து செய்யக்கூடிய திக்ருகளை நம்ம எதிர்த்தோமா? இது சஹீஹ் புகாரில வருது. நான் சொன்ன இந்த 3 ஹதீஸ் சஹீஹ் புகாரில வருது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதை ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் 100 தடவை சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றைய தினத்திலே இவனை விட நன்மையால் கொள்ளையடித்தவன் யாரும் கிடையாது. எவ்வளவு சிறப்புங்க! இதை நீங்க 100 மட்டும் சொன்னீங்கன்னா இந்த பூமியின் மீது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாளிலே இவனை விட நன்மையால் கொள்ளையடித்தவன் எவருமே கிடையாது. தோட்ட நன்மை, ஜிஹாத் செய்தால் என்ன நன்மையோ, அல்லாஹ்வுடைய பாதையில் ஆயிரத்தால் எவ்வளவு நன்மையோ தெரியுது. என்னதான் நீங்க செஞ்சா என்ன நன்மையோ, இது அனைத்து நன்மையை விட 100 மடங்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நான் சின்ன சின்ன திக்ரை மட்டும் சொல்றேன். இது தெரிஞ்ச திக்ரை சொல்றேன். தெரிஞ்ச திக்ரை மட்டும் சொல்ல மாட்டேன். லேசா திக்ரை சொல்ல மாட்டேன். பெருசா சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது யாருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாம இருக்குமா? எதை சொல்லி தந்தாங்களோ இல்லையோ ஆரம்ப கால மக்கள் மத சரியா சொல்லி இருப்பாங்க. ஆரம்பம் சொல்லி எடுத்து இருந்தாங்க. இது சொல்லி தந்தாங்களா இல்லையா? அப்ப இது எவ்வளவு ஈஸி, சொல்றது ஒரு கஷ்டமா? இது ஒரு நாளைக்கு 100 மட்டும் சொன்னார். 100 மட்டும் சொல்றது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கூட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் திக்ருக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் திக்ருக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்கினார்கள். இன்றைக்கு பேசி பேசி பேசியே முக்கியமான விஷயங்களை எல்லாம் இழந்து விட்டோம். அதுல மிக முக்கியம் திக்ர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வார்த்தையை ஒரு மனிதன் 100 தடவை சொன்னார். ஒரு நாளைக்கு 100 தடவை ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் 10 அடிமைகளை விடுதலை செய்ததனுடைய நன்மை. இப்ப நம்ம நாட்டில் இப்ப அடிமை இல்லை, அதனால அடிமையை விடுதலை செய்தா என்ன நன்மை தெரியாது. ஒரு அடிமையை ஒருவன் விடுதலை செய்தால் நல்ல மனசாக 10 அடிமை இல்லையா? ஒரு அடிமையை ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே விடுதலை செய்தால் அவன் நரகப்படுவதிலே நுழையவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹுல் புகாரிலே சொன்னார்கள், ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்தீர்களானால் அந்த அடிமையினுடைய உடல் முழுக்க உங்களுடைய உடலை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக ஆக்கி விடுவார். அடிமையே இது ஆடு கிடையாது, மனுஷன் தான். நம்மளை மாதிரி ஒரு மனிதனை நான் விடுதலை செய்தவுடன் என்ன அவனுடைய கையை நான் விடுதலை செஞ்சிருக்கேன், விடுதலை செய்யணும் என்று சொன்னா அவனுடைய முழுசா உயிர், அவனுடைய உயிரை விடுதலை செஞ்சிருக்கேன், அவனுடைய கையை விடுதலை செஞ்சிருக்கேன், அவனுடைய முகத்தை விடுதலை செஞ்சிருக்கேன். இப்படி டோட்டல் உறுப்பினை விடுதலை செஞ்சே இல்லையா? ஒவ்வொரு உறுப்புக்கு பதிலாக அல்லாஹ் இன்னைக்கு நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வான். அப்போ ஒரு மனிதனை நான் விடுதலை செய்தால் நான் நரகத்திற்கு நுழையவே மாட்டேன். இப்படிப்பட்ட 10 அடிமைகளை ஒவ்வொரு நாளும் 100 தடவை சொன்னார். 100 நன்மைகள் பெஸ்டா தனியா எழுதப்படும் இவங்க. அடுத்து
விக்கிரத்துக்காகவே கிடையாது. என்ன விவசாய புகார் புரிவாரு. அப்போ 10 அடிமை, அடுத்து 100 நன்மைகள், 100 தீமைகள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலையில் ஒரு மனிதரை ஓதினால் மாலை வரை ஷைத்தானிடத்திலிருந்து இவன் பாதுகாப்பு பெறுவான். மாலையில் இதை ஓதினால் காலை வரை ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவான். இதை விட ஒரு பெரிய விஷயம் வேணும். ஒரு மனுஷனுக்கு என்ன பாதுகாப்புன்னு முக்கியம். ஒரு மனிதன் இன்றைக்கு பாவம் செய்கிறார், ஒரு மனிதன் இன்றைக்கு தொடாமல் இருக்கிறார், ஒரு மனிதன் இன்றைக்கு ஆபாசம் பார்க்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் ஷைத்தானுடைய பாதுகாப்பு இல்லை. ஷைத்தான் நம்மளோட ஒட்டிட்டு இருக்கான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்க 100 தடவை சொன்னால் காலையில் சொன்னால் மாலை பாதுகாப்பு. இப்படி ரொம்ப சிறப்பு சொல்லி பார்த்து கடைசி சொல்றாங்க, எப்பா சிறப்பையே வெளியே மொத்தமா சொல்றேன், நீ 100 தடவை சொல்லிட்டியா, ஒன்னை விட அந்த இடத்துல நன்மையா உண்மையாக ஒன்றை எதுவும் கிடையாது. ஒரு சிறப்பா 10 அடிமை, 100 நன்மை, 100 தீமை, ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. தோற்கால சூழல் சொல்றாங்க, சிறப்பை சொல்லிட்டு இருக்க நேரம் கிடையாது. முழு நன்மையையும் அன்றைய தினத்திலே கொள்ளையை தோண்டினார். இவ்வளவு சிறப்பு. என்ன ஆர்வத்தில் இருக்கிறோம், யார் இதை செய்கிறோம், யாருக்காவது நான் சொல்ல பார்ப்போம். இன்றைக்கு நான் 100 தடவை காலையில் செஞ்சேன், இப்படி யாராவது வாங்க கையாக்க என்ன சொல்லுவோம், இல்லை கையாளுங்க, நான் கையாளுதான் போவோம், நான் கையாளுங்க எல்லாரும் சொல்லுவோம். தொகுதி போல பண்ணுவோம். இன்னும் என்னென்ன சொல்ல மொத்தம் சொல்லுவோம், 8 அதுதான் சொல்லுவோம். நான் கேட்கிறேன், இது சுண்ணத்தா இல்லையா? இந்த சுண்ணத்தை இன்றைக்கு செய்வதா, இந்த வாரத்தில் செய்வதா, இந்த மாதத்தில் செய்வதா, இந்த வருடத்தில் செய்வதா? அப்ப சுண்ணத்தை குறைத்துக் கொண்டிருப்பது விதாத்மார்கள் அல்ல, தௌஹீத்வாதிகள். நீங்களும் நானும் தான். என்ன சுண்ணத்வாதிகள்? அப்ப என்ன நபிவழியை பின்பற்றினோம் என்று எப்படி வெளியே நின்று யோக்கியமாக பேசுவதற்கு நமக்கு நாக்கு தைரியமாக வெளியே வருகிறது? எப்படி வரலாம்? எப்படி வரலாம்? அல்லாஹ் ஒரு நபிவழியை பின்பற்ற கூடியவன் என்று சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் அக்பர். இன்னும் சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்து அடுத்த போவோம். அதே மாதிரி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வராங்க, ஏழ்மையான சஹாபாக்கள், ரொம்ப ஏழ்மையான சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய ஈமான பாருங்க. நீங்க நம்மலாம் ஒருத்த பணக்காரன் ஆயிட்டாலும் நம்மளும் பணக்காரனும், ஒருத்த நோக்கியா இருக்கானா நம்மளும் சாம்சங் பெருசா ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணும். இதான் நம்முடைய எண்ணம். எல்லாத்துக்கும் தான் சஹாபி வராங்க, சஹாபாக்கள் வராங்க. யார் சொல்லலாம், நாங்களும் முஸ்லீம்கள், பணக்கார முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இவங்க ஏழையான சஹாபாக்கள் ஒரு கூட்டமாக சொல்றாங்க. யார் சொல்ல, நாங்களும் தொழுகிறோம், பணக்கார முஸ்லீம்களும் தொழுகிறாங்க. நாங்களும் நோம்பு நோக்கிறோம், பணக்கார முஸ்லீம்களும் நோம்பு நோக்குறாங்க. நாங்களும் ஜிகாது போடுறோம், அவங்களும் ஜிகாது பண்றாங்க. ஆனா அவங்க நாங்களும் செய்யறாங்க, நாங்க ஒண்ணுமே செய்யலையே யார சொல்லலாம். அப்படி எங்களை விட நன்மையால் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் யார சொல்லலாம். இப்ப நாங்க என்ன செய்ய யார சொல்லலாம்? அல்லாஹ் எங்களை ஏழ்மையா படிச்சிருக்காங்க. ஈமான் ரசூலுல்லாஹ் ரகசியமா ஹதீஸை படிச்சு பாருங்க. புகாரில ரகசியம் வார்த்தை வராது, திரும்பிதில வரும். ரகசியமா ரசூலுல்லாஹ் அவங்க மட்டும் ஒவ்வொரு துணிக்கு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் 34 தடவை சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் தானம் செய்யறாங்களோ அது அனைத்து நன்மை உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் உங்க பேங்க்ல. இந்த சஹாபாக்கள் ரகசியமா ஒவ்வொரு துணிக்கு உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பணக்கார சஹாபாக்கள் பார்த்தாங்க. என்னடா எப்பவும் தொழுது முடிச்சோட நம்மளோட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போட்டு ரகசியமா அவங்கள எவ்வளவோ மறைச்சு பார்த்தாங்க. யாரோ அவங்க உறங்கிட்டான். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கப்பா, ஒவ்வொரு தொழுகைக்கு சொன்னா இவ்வளவு நன்மையா புகாரில படிக்கிற ஹதீஸ் வரும். அது அந்த சஹாபாக்கள் உட்கார ஆரம்பிச்சாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் ஓடி வராங்க. யார சொல்லலாம் சொன்னது அவங்களும் சொல்றாங்க. யார சொல்லலாம் இப்ப என்ன நன்மையா அதிகமா கூடி இருக்கிறாங்க நாயகத்திய. இதுக்கு மேல நான் ஒரு கேள்விப்பா, நான் எவ்வளவு ரகசியமா ஒன்று இருந்தேன், அதை காப்பி எடுத்துட்டாங்க. இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஞாபகம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஈமான். அப்ப நீங்கள் கோடி கோடியா அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார். அதுக்காக சும்மா தான் வீட்டு பையன் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஆளுக்கிட்ட இதெல்லாம் சொன்னா நான் தான் அந்த சுபான் சொல்றேன், அதனால நானும் செய்ய வேண்டாங்க. அப்படி கிடையாதுங்க. அவங்ககிட்ட இல்லைங்க, அல்லது உங்களால் முடிந்தவங்க நீங்க செய்வீங்க. இன்னொரு ஆள் 1 கோடி ரூபாய் யாரும் செய்யறாரு, இன்னொரு ஆள் 10 கோடி அப்படி இருந்தாங்க ஆளு. அவங்க தான் உங்களுக்கு போனா போதும், அதிகமா நண்படிச்சுட்டாங்க. அப்ப நீங்கள் இதை செய்தால் போதும். ஒவ்வொரு தொழில் இதை செய்யறதுக்கே நம்ம தயாரு. பள்ளிவாசல்ல தொழில் முடிச்ச உடனே யாரோ வெளியில நின்றுகிட்டு எவன்தான் தொழில் முடிச்சுன்னா வெளியில ஃபர்ஸ்ட் செல்போன்
சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தின் ஒரு பொக்கிஷத்தை அறிவித்து தருமா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவ்வளவுதான். நீங்க ஒரு தடவை சொன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு. இதே மாதிரி சின்ன சின்ன பிரார்த்தனை, இது திக்ருகள். பலதான் அல்லாஹ் சொல்றான், யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும். சஹாபாக்கள் கேட்கணும் ஆர்வமா இருக்கிறது. இப்னு அப்பாஸ் மஸ்ஊத் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாங்கள் பயான் கேட்க செல்வோம், திரும்பும் பொழுது நாங்களாக திரும்ப மாட்டோம். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், மூமினாக இருந்தால் பிரயோஜனம் தரும். இப்ப இந்த திக்ரை நமக்கு சொன்ன உடனே நம்ம மூமினா இருந்தால் பிரயோஜனம் தரும். நாளைக்கு செய்யணும், இன்னைக்கு செய்யணும். இதை கேட்டுட்டு ஒன்று செய்யணும் என்று சொன்னால், பேசுறா செய்யணும் என்று சொன்னால் மூமின் கிடையாது. நீங்க நம்மளுடைய ஆரம்பம் என்ன? கேட்க 2 நாள் செய்யும், 3ஆம் நாள் கொஞ்சம் குறையும், 4ஆம் நாள் அப்படி குறையும், 5ஆம் நாள் மனசு வரும். சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு சின்ன பையன், இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அவருக்கு 14 வயசு இருக்கும். ரசூலுல்லாஹ் வராரு, வரும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சஹாபாக்கள் ஈமான் பாரு, நீங்க நம்ம தான் என்னது ஆர்வமா கேட்டு செய்ய மாட்டோம், அப்படியே நம்மள தப்பாக செய்யணும் நினைச்சாலும் 2 நாள் முன்னாடி செய்வோம், நிரந்தரமா செய்ய மாட்டோம். ஆனா இப்னு உமர் பாருங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 14 வயசு பையன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு உமர் அவர்களே, நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதால் நன்றாக இருக்குமே, ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, புகாரியுடைய ரிவாயத். நீங்கள் இரவு தொழுதால் நன்றாக இருக்குமே இந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. அவருடைய அடிமை சாலிம் அறிவிக்கிறார், நான் இப்னு உமரோடு அவர் மரணிக்கக்கூடியவரை இருந்தேன். கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல அவர் மரணித்தார்கள். கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல அவர் மரணித்தார். இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து இப்னு உமர் தஹஜ்ஜத் தொழாத ஒரு நாளை நான் பார்த்ததே கிடையாது. நதிசவரும் நாமம் சரீரும் இந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து தன்னுடைய 86 வயசு கிட்ட மரணித்தார். அத்தனை வருடமும் இரவிலே சிறிது நேரம் தான் தூங்குவார், மற்ற நேரங்கள் அனைத்தும் இரவிலே தொழுது கொண்டிருப்பார். கேட்டால் நபியுடைய வாயிலிருந்து கேட்டதற்கு பிறகு எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லுவார். தெரியுமா? நீங்க எங்க நம்மகிட்ட தெரியுமா இருக்கு? எவ்வளோ சொன்னது கேட்கிறோம், ஆனால் செய்ய தயாராக இல்லை. அப்ப மலக்குமாருடைய பிரார்த்தனை யாருக்கு என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை யார் அதிகமாக நினைக்கிறார்களோ, இவர்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பில சொல்றாங்க, மன் ஆத முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் நோயாளியாக இருந்தால் அந்த முஸ்லிமை போய் இனி ஒரு முஸ்லிம் போய் சந்தித்தார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அல்லாஹ், ஒரு முஸ்லிம் நோயாளியாக இருக்கிறார், இந்த முஸ்லிமை போய் ஒரு முஸ்லிம் சந்தித்தால் 70,000 மலக்கன், 70,000 மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கிறார். எத்தனை மலக்குகள்? ஒரு மலக்கு எனக்கு பிரார்த்தித்தா நான் காதுல போக மாட்டேன், ஒரு தடவை பிரார்த்தித்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓத மாட்டாங்க. காலையிலே ஒரு முஸ்லிமை போய் நோயாளியாக சந்தித்தார். எவ்வளவு நேரம் சந்திப்போம்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போய் சந்திப்போம். அவ்வளவுதான். கூடி போனா இருக்க மாட்டோம். மாலை வரை 70,000 மலக்குகளை அல்லாஹ் இவருக்காக பிரார்த்திப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் குறைப்பார். சும்மா ஒவ்வொரு கையில் கீழே போட மாட்டாங்க. மாலை வரை 70,000 மலக்கு. நம்ம போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வெளியில் யாருக்கு போயிடுவோம். ஆனால் என்னுடைய தலைக்கு மேலே 70,000 மலக்கு எனக்கு உட்கார்ந்து கொண்டு பிரார்த்தித்து இருப்பார். மாலையில நீங்கள் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் மறுநாள் காலையில 70,000 மலக்குகள் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இந்த நோயாளியை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு யார் சந்தித்தார்? இந்த வாரம் யார் சந்தித்தார்? அல்லாஹ் அக்பர். நோயாளியை சந்திப்பது கடமை. எப்படி தொழுவது கடமையோ, நோன்பு வைப்பது கடமையோ, ஹஜ் செய்வது கடமையோ, ஜகாத் கொடுப்பது கடமையோ, அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நோயாளியை சந்திப்பது கடமை. தொழுகையாளி, நோன்பாளி, ஜகாத் கொடுப்பவன், ஹஜ் செய்தவன் நாளைக்கு நரகப் படுகொலியிலே தள்ளப்படலாம். நோயாளியை சந்திக்காதது யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இல்லையா, ஹம்சுன் அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. முதல் விஷயம் ரத்து சலாம். சலாமுக்கு பதில் எப்படி அல்லாஹ்வுக்கு 5 கடமை இருக்கா இல்லையா? நான் பின்னாடி வர ஹதீஸை நான் சொல்றேன் பாருங்க, தெரிஞ்ச ஹதீஸ் தான். நீங்க நோயாளியை சந்திக்கணும்னா, ஒரு ஆள் நோயாளி என்று தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் சந்திக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யார் நோயாளி என்று
முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முனாஃபிகா இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, யாரை பற்றி நோயாளி என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சந்திக்காமல் அன்றைய தினத்தை கழிக்க மாட்டார்கள். யாரை முனாஃபி அப்துல்லாஹ் பின் உபை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மீது, நம்முடைய தாயின் மீது எந்த ஒரு பெண் தன்னுடைய தலையிலே பாறை விடுவதை விட, தன்னுடைய உயிர் செல்வதை விட, தன்னுடைய கருப்பை அதிகமாக மதிப்பாரோ, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கற்பியை போய் சொன்னால் அவள் கோபப்படுவாள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கற்பே அப்துல்லாஹ் பின் உபை குற்றம் சுமத்தினார். அவன் நோயாளியாக இருந்தான். அவனை போய் சந்தித்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னார், ஐந்து விஷயம் இருக்கு, ஹம்சன். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டியது. அதில் ஒன்று ரத்து சலாம். சலாமிற்கு பதில் சொல்வது. சலாம் சொல்றது சுன்னத். உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது சுன்னத். நான் சொன்னேன், நீங்க எனக்கு பதில் சொல்றது கட்டாயம். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பங்காளி சண்டை இருந்தாலும் என் மோதலையே முடிக்க கூடாதுன்னு நீங்க தீர்ப்பு இருந்தாலும் உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன், நீங்க சொல்லியே ஆக பதில் சொல்லல நாளைக்கு மறுமையில குற்றப்படுத்தப்படுவீர்கள். அடுத்த நாள் சொன்னார்கள், நோயாளியாக ஒரு முஸ்லிம் இருந்தால் அவனை போய் சந்திப்பது கடமை. சரி, முஸ்லிமை படித்து பாருங்கள். நோயாளி என்ற ஒரு தலைப்பே அல்லாஹ்வுடைய நாளைக்கு அல்லாஹ் ஒரு அடியானை பிடிப்பார். நான் சொன்னேன் இல்லையா, குற்றம் பிடிக்கப்படுங்க. நாளைக்கு ஒரு அடியானை அல்லாஹ் பிடிப்பார். பிடிச்சுக்கிறப்பா அன மருது துஃபல தஹுதினி, நான் நோயாளியா இருந்தா என்ன ஏதாவது நீ நோய் சார்ந்த வார்த்தை வரும். நோயாளி, நான் நோயாளியா இருந்தா என்னையா வந்து நீ நோய் சார்ந்த உடனே அவன் எப்போது யா அப்பல் ஆனந்தி, நீ எப்படி நோயாளியாக ஆக முடியும்? நீ உலகத்துக்கெல்லாம் அப்பல்லவா? அல்லாஹ் பேசுவார், உன்னுடைய சொந்தத்திலே, உன்னுடைய தெருவிலே, உன்னுடைய உறவினர்களே, உன்னுடைய ஊரிலே இவன் நோயாளியாக இருக்கிறான் என்று உனக்கு தகவல் வந்ததா இல்லையா? தகவல் வந்ததற்கு பிறகு ஏன் நீ சந்திக்கவில்லை? நீ அவனை சந்தித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை பெற்றிருப்பாய். அடுத்த அந்த வாசகம் முடிகிற பின்னாடி ஹதீஸை படிச்சு பாருங்க. கடைசி 2 மடக்கு அல்லாஹ் கூப்பிடுவான், இவனை தலை குப்புற பிடிச்சு நரகத்துல தள்ளுங்க. என்னதாக செஞ்சான்? தொழுகையாளி நோயாளியை சந்திக்காவிட்டால், நோன்பாளி நோயாளியை சந்திக்காவிட்டால், ஹஜ் செய்தவர் நோயாளியை சந்திக்காவிட்டால், தௌஹீத்வாதி நோயாளி ஒரு முஸ்லிமை பற்றி நம்முடைய காரியத்தை செய்வதற்கு பிறகு அவரை சந்திக்காவிட்டால் என்னுடைய தௌஹீதும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய நோன்பும் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் எடுபடாது. நான் நரகப்படுவதிலே தள்ளப்படுவேன். இவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு இந்த தன்மை கண்டிப்பாக முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய தன்மை. இந்த உலகத்தில் உள்ள மோகத்தால், உலகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆசையால் எடுபட்ட சுண்ணத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வராளத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பொய்யான ஒரு கொள்கையை இருக்கிறார்கள். ஆனால் நபியுடைய இந்த சுன்னாவை அவர்கள் பின்பற்றுவதனால் இன்றைக்கு தங்களுடைய மதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கண்ணால பார்த்தேன். இப்ப நம்ம தான் பெருநாளைக்கு என்ன செய்வோம்? நல்லா மூக்கு மிக்க பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு தூங்குவோம். இதனால என்ன, நானும் அப்படிங்கிற அப்படி எல்லாரும் பெருநாளைக்கு ரெண்டுமே நம்ம செய்வோம். வருவோம், தப்பி சொல்லுவோம், தொழுவோம், அவன் நான் வீட்டுல பிரியாணி. ஆனால் கிறிஸ்தவனை நான் பார்த்தேன். கிறிஸ்துமஸ் அப்ப என்னுடைய உறவினருக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். கிறிஸ்துமஸ் 26 காலையில ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் ஹாஸ்பிட்டல் போகுது. கையில ஒவ்வொரு கேக் டப்பா வச்சிருக்கான். வந்து ஒவ்வொரு நோயாளியையும் பார்க்கிறான். கிறிஸ்தவ, முஸ்லிம், இந்து அதெல்லாம் பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு யூத சிறுவன் நோயாளியாக இருந்தார். அப்துல்லாஹ் பின் சலாம் நோயாளியாக இருந்தார். முஷ்ரிக் நோயாளியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்த்தார்கள். இதே தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய அந்த திருவிழா, அவர்களுடைய பெருநாள். மற்ற நாள் நான் சொல்லல, மற்ற நாளில் அவர் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க அவருடைய திருவிழாக்களை ஒவ்வொரு சீட்டுக்காக ஒவ்வொருத்தையும் கேட்க கையை கொடுத்துட்டு உங்களை இயேசு பாதுகாப்பார் தலையில கையை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நோயாளி சந்திக்கிறது கிடையாது. சந்திச்சாலும் எப்படி போய் சந்திக்கணும்னு தெரியுது கிடையாது. முதல்ல
நோயாளியை சந்தித்தாலும் தன்னுடைய கையை கொண்டு தடவுவார்கள். எத்தனை பேர் தடவிக்கணும்? தலையிலே கை வைப்பார்கள், முதுகை தடவுவார்கள். அல்லாஹ் சத்தபோரன் இன்ஷா அல்லாஹ். என்னடா நோய் இது? அல்லாஹ் நினைத்தால் ஏமாற்றம் இந்த நோய் போறதுக்கு. அல்லாஹ் நினைத்தால் குணமாக்கி விடுவான். இதே வார்த்தையாக சொல்கிறான். கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கான். யாரும் பார்க்கல, எந்த நோயெல்லாம் பார்க்கல, கையை வச்சு தலையை கொடுத்து ஆறுதலா சொல்றான். இது என்ன நோய்? கர்த்தரை பாதுகாத்தவன் உங்களையும் பாதுகாப்பா, கர்த்தர் பாதுகாப்பா, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தை என்ன செய்வீங்க? இதே வார்த்தையாக இதை சொன்னா நாளைக்கே சாவனுக்கு கூட வச்சாலும் வருமா இல்லையா? கவலைப்படாத. என்ன அர்த்தம்? கவலைப்படாத. இன்னொரு மனிதர்களுடைய இறைவனே, முதுகி பர்காசி, கஷ்டத்தை போக்குபவனே, இவருக்கு நீ குணத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய குணத்திற்கு முன்னால் எந்த நோயும் எழுவராதியா? ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எந்த நோயாளியை சந்தித்தாலும் பிரார்த்தனை செய்வார்கள். நீங்க இதை போய் சத்தமா காதல் விதமா செஞ்சுக்காங்க. அரபியில செய்யாது, யாருக்கு புரியாது. நம்ம அல்லாவுக்கு அரபி எல்லா மொழியும் தெரியும். நம்ம சமுதாயத்தில் கெட்ட பழக்கம்னா அரபியில செஞ்சாதான் ஏற்படும் நினைச்சு வச்சுக்கோம். எங்கமா இல்லையா? அரபியில சொன்னா உடனே அவங்க பெண்கள் தலையில ஒரு சீலையை போட்டு அப்படி உட்காந்துக்கிறோம். அதை தமிழ்ல செய்வோம். அப்படி பேசாம ஆசையாம ஆறாம அப்படி உட்காந்துருப்பாங்க. இப்ப அண்ணாவுடைய சொல்லி தமிழை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த நோயாளி எந்த மொழியில் இருக்கிறாரோ அந்த மொழியை நீங்க இதை செஞ்சு பாருங்க. கேன்சர் வளர்க்குவாங்க. இதை செஞ்ச உடனே அவருக்கு தைரியம் இருக்குமா இல்லையா? அந்த நிகழ்ந்தால் ஒரு நோயாளியை அல்லாஹ்வுடைய போய் சந்திக்க சொன்னார்கள். ஒரு நோயாளி மனதளவிலே பலகீனமடையக்கூடிய ஒரு நேரம் நோய் நேரம் தான். எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நோய் என்று வரும்பொழுது மனதளவிலே பலகீனம் அடைவான். இந்த நேரத்தில் நீங்கள் இதே போன்ற வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்த இதே போன்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் 20,000 வழக்குகள். காலையில் நீங்கள் சந்தித்தால் மாலை வரை இந்த 70,000 வரைக்கும் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். 2 வார்த்தை தான். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு. மலக்குகள் ரொம்ப வரவரன்னு பிரார்த்திக்கவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் வரவரன்னு பிரார்த்திக்காதே, நபிக்கு என்று பிரார்த்திங்கள். எது தேவையாக இருக்காது. இங்க நம்ம போய் செல்வத்தை கொடுக்க ஒரு பெரிய லிஸ்டியா இருக்கும். நீங்க அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய உள்ளங்களை அறிந்தவர். சுருக்கமாக பிரார்த்திங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் சுருக்கமாக பிரார்த்தியுங்கள். எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள், அல்லாஹ் புரிஞ்சு கொள்வார். மலக்குகள் 2 வார்த்தை தான். காலையிலிருந்து சாயங்காலம் அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு. யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இதுல என்ன வேணும்? ஒரு மட்டும் அவர் பிரார்த்திக்கும் போது இது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மட்டும் இதை பிரார்த்தித்த உடனே சொர்க்கம், ஒரு மட்டும் இதை பிரார்த்தித்த உடனே ஷிர்கிலிருந்து வெளியே வந்துருவோம். காலையிலிருந்து மாலை வரை இதையே பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் எத்தனை மக்கள் நமக்காக இதை ஒரு பிரார்த்திப்பார்கள். எவ்வளவு நன்றிகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோயாளிகளை நீங்கள் சந்திக்க சென்றால் சொர்க்கத்தினுடைய கனியை சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜும்மா விடாம முஸ்லிம் எதனால ஜும்மா வரக்கூடாதா இல்லையா? சஹீஹ் புகாரில தலைப்பே போடுவார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், நோயாளியை சந்திப்பதாக இருந்தால் ஜும்மாவை விடலாம். சஹீஹ் புகாரி ஒரு தலைப்பே ஒரு புகார் படிச்சுவார். இந்த ஹதீஸ் அப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஜும்மா அன்றைக்கு ஒரு நோயாளியை சந்திக்க செல்வார்கள். அப்போது அவருடைய காலில் கேட்பார், என்னங்க நீங்க ஜும்மா தொழுகையா? நோயாளியை சந்திப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவை விடுவதற்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. கடமை. எத்தனை நபர்களை நாம் கடமையாக உணர்ந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு. யாரெல்லாம் நோயாளியை சந்திக்கிறாங்களோ, நோயாளிகளுக்கு போய் ஆறுதல் சொல்கிறார்களோ, இவர்களுக்காக 70,000 மடங்குகள் பிரார்த்திக்கிறார்கள். அடுத்து ஒரு முஸ்லிம் இனி ஒரு முஸ்லிமுக்காக பிரார்த்தனை செய்கிறார். சஹீஹ் முஸ்லிம் அவர்களுடைய செய்தி. ஒரு முஸ்லிம் நீங்க மறைமுகமா இருக்கீங்க, உங்களுடைய கஷ்டத்துக்காக நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய கஷ்டத்துக்காக நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள். உங்களுக்கு குழந்தைய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தித்தால் எனக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ் ஒரு வழக்கை வைத்துக் விடுவான். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், இதுல உத்தரவாதம் கிடையாது. ஏத்துக்கிறதா? ஏத்துக்கிறாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தித்ததினால் எனக்காக வளர்த்து பிரார்த்திக்கிறாரே, அது கண்டிப்பா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளவு சிறப்பு. எத்தனை நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்கிறார், நபியே யஃபிரில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது கடமை. இன்றைக்கு எத்தனை
எத்தனை நபர் நம்முடைய பிரார்த்தனைகளை முஸ்லிம்களுக்காக பிரார்த்திக்கிறோம்? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் இன்றைக்கு சிரியாவிலே, இன்றைக்கு பர்மாவிலே, இன்றைக்கு உலகத்தினுடைய பல நாடுகளிலே இன்றைக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சவுதியில ஒரு இமாமிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு சோமாலியா சிறுவன். இந்த வீடியோ கூட இருக்கு, நம்ம கூட சிஸ்டத்தை ஏற்றி வச்சிருக்கோம். என்ன கேள்வி, எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பாருங்கள். நாங்கள் இமாம், சவுதி இமாம் கேள்வி மிகச்சிறந்த சோமாலியா சிறுவன் கேட்கிறார், நாங்கள் சகலுக்கும் சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறோம், இஃப்தாருக்கும் சாப்பிடாமல் நோன்பை திறக்கிறோம், எங்களுடைய நோன்பு அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லைங்க, அந்த கேள்வி என்னது? காலையில சகலுக்கு நாங்கள் சாப்பிடுறது இல்லை, ஏன் சாப்பாடு இல்லை? இந்த கேள்வியை கேட்ட உடனே அவள் அனுவாவை பார்க்கணும். அல்லாஹ் 5 நிமிஷம் அழுத்தே இருப்பார். இவ்வளவு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பல விரட்டி உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்கோம். நாம் ஒரு சோமாலியாவிலே மாட்டு மூத்திரத்தை இன்றைக்கு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம். எத்தனை நபர்களுக்காக பிரார்த்தித்திருப்போம்? சிரியா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தேசத்திற்காக துஆ செய்தார்களோ, இன்றைக்கு அந்த தேசம் செத்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்று என்ன சிரியாவில் என்ன பிரச்சனை? என்னங்க பிரச்சனை? சியாக்கள் உங்களை போன்று என்னை போன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டித்தான் அழைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருடமாக. என்ன பிரச்சனை? கபரை வணங்க மாட்டோம், அலியை வணங்க மாட்டோம், ஹுசைனை வணங்க மாட்டோம், ஃபாத்திமாவை வணங்க மாட்டோம் என்று சொன்ன ஒரு காரணத்திற்கு தான் சியாக்களினுடைய அந்த ஆட்சியாளர் பஷார் என்பவர் தௌஹீத்வாதிகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான தௌஹீத்வாதிகள் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நபர்கள் பிரார்த்தித்தோம்? அல்ல இன்றைக்கு நம்முடைய நாடுகளிலே, குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சிறைவாசிகள் அல்லாஹ் அக்பர் ஒன்றும் செய்யாத தவறுக்காக வேண்டி 20 வருடம், 30 வருடம், 50 வருடம் இன்றைக்கு ஜெயில் கொட்டாய்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அவர்களுக்காக பிரார்த்தித்தார்? காஷ்மீரிலே ஒரு சிறுவன் 10ஆம் படித்துவிட்டு பெங்களூருக்கு கிரிக்கெட் விளையாட தன்னுடைய மாணவி வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது பெரிய மாணவி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செய்தி. அப்ப என்ன செய்யலாம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி. என்ன செய்யலாம்? பெரியம்மா வீட்டுக்கு கிரிக்கெட் தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு வர, அப்போ மைதானத்துல போய் கிரிக்கெட் விளையாடலாம். 10 முடிச்சுதான் உடனே இந்திய போலீஸ் வந்து இவன் காஷ்மீர்ல பிறந்ததற்காக வேண்டி நீ தீவிரவாதத்தில் உள்ள புடிச்சு போறோம். கிட்டத்தட்ட 30 வருடம் கழித்து ஒரு தப்புமே இந்த சிறுவன் செய்யவில்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார். இந்த நடக்குங்க 30 வருடம் கழித்து ஒரு தப்புமே செய்யல. அந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய தாய் மறைத்து விட்டார், தந்தை மறைத்து விட்டார். தாயுடைய கவலையை இருக்கிறார், அந்த போட்டோ எடுத்து போட்டு விடலாம். ஒரு தப்பும் செய்யாத எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு, எத்தனையோ இளைஞர்கள், குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு ஜெயிலில் இருக்கிறார்கள். எத்தனை முஸ்லிம்கள் என்ன காரணத்துக்கு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க? முஸ்லிம் என்ற ஒரு காரணம், அது என்னமோ விஷயம். அவர்களுக்காக நாம் இதை கூட செய்யாவிட்டால், அல்லாஹ்வுடைய நீங்கள் இதை செய்தால் உங்களுக்காக வளர்த்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்காக கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் முடக்குவது உண்டாகட்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மற்றொரு ரிவாயத்திலே, நீங்கள் உங்களுடைய சகோதரனை விடுதலை செய்ய என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு பாதுகாப்பு கொள் என்று கேட்டால், நீங்கள் சிறிய முஸ்லிமை பாதுகாத்துக் கொள் என்று கேட்டால், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். அல்லாஹ் உங்களை ஜெயிலிலே செல்வதை விட்டு உங்களை பாதுகாப்பார். அல்லாஹ் உங்களுக்கு விடுதலையை தருவார். அப்ப இந்த ரமலான் மாதத்தில் இன்றைக்கு பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னாலும், குறிப்பாக அல்லாஹ் சொல்வதை போன்று மிகவும் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வ மா லஹு ஃபில் ஆখিরাতিன் ஹலாக். அதிகமானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், உலகத்தையே காரணமாக காமித்து பிரார்த்திக்கிறார்கள். என்ன பிரார்த்திக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, ஷஹீதாவுக்கு யாரும் பிரார்த்திக்கிறோமா? யாரும் ஜெயிலுக்கு போன்னு பிரார்த்திக்கிறோமா? இஸ்லாத்தை கொல்லப்படுறதுக்கு பிரார்த்திக்கிறோமா? சொர்க்கத்துல ஊர் வேண்டுக்கு பிரார்த்திச்சிருக்கிறோமா? சொர்க்கத்துல வாழ்க்கை வேண்டும் கையை தூக்கணும். யாரெல்லாம் ஜாதகத்தை பழக்கத்தை கொடு, பிள்ளைகளை பழக்கத்தை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு. இப்பதான் வெளிநாட்டுக்கு வந்திருக்க, வீட்டுல இப்பதான் அஸ்திவாரம் போட்டுருக்க, எப்படியாச்சும் எடுத்து மேல கொண்டு வந்துரு. வேற என்ன பிரார்த்திக்கிறோம்? எல்லாம் சொல்கிறார். அதிகமானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், இந்த உலகத்தையே பிரார்த்திக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் கற்றுத்தருகிறான், நீங்கள் பிரார்த்தித்தால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் சிறப்பு, குறிப்பாக நாளைக்கு மறுமையிலும் சிறப்பித்தார். அப்ப நாம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக மற்ற முஸ்லிம்களுக்காக நீங்கள்
புகாரில் வந்து எந்த ஒரு முஸ்லீம் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருப்பாரோ, ரெண்டு விதமான ரிவாயம். முதல் ரிவாயம் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கும் காரணங்களா. இனி ஒரு ரிவாயம் லா யஸாலு முஸல்லா, அதாவது ஒரு தொழுகை முடிந்ததற்கு பிறகு இனி ஒரு தொழுகைக்காக வேண்டி எந்த ஒரு முஸ்லீம் தொழுத இடத்திலே உட்கார்ந்து இருப்பாரோ இவனுக்காக வேண்டி இவன் உட்கார்ந்து இருக்கும் நேரம் முழுவதும் அல்லாஹ் மஃபூரஹு வ ரஹ்மத்துல்லாஹி சொன்னா இந்த ரெண்டு வார்த்தைதான் புகாரில வந்து யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இன்றைக்கு என்ன தெரியுமா, அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு முஸ்லீம் குறிப்பா தௌஹீத் பள்ளி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து வரக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை நபர்கள் இக்காம நம்ம பார்ப்போம். இங்க மகரிப்புக்கு வரும்போதே பார்த்து போயிடும். இஷா எத்தனை மணிக்கு, 7:20 வாங்க, 7:50 தொழுகையா, பாங்கு சொன்ன உடனே தொழுவா இழுப்பா, அவங்க 10 நிமிஷம் இருக்கு. எனக்கு இந்த வார்த்தை இன்னும் சொல்லணும்னா சில இடங்கள்ல முன்னாடி முடிஞ்சாலும் வருத்தப்படுறது. 10 நிமிஷம் முன்னாடியே சொல்லுவோம், 7:50 தான் இஷாவா, நேற்று 7:45 தான் போட்டுருந்துச்சு, டயத்தை பார்க்கலையப்பா. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முனாஃபிக்குக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள தன்மை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமும் முனாஃபிக்கும் ஒரு மனிதன் ஒரு கிளியை பிடித்து ஒரு கூண்டிலே அழைத்து விட்டால் எப்படி அந்த கூண்டிலே அந்த கிளி எப்பொழுது இந்த கூண்டு திறக்கப்படாது வெளியிலே நாம் பறக்க மாட்டோம் என்று எதிர்பார்க்கிறோமோ, இதே போன்றுதான் ஒரு முனாஃபிக் பள்ளிவாசலுக்குள் வந்தால் அவனுடைய உள்ளம் முழுவதும் எப்படா தொடர்பு மாட்டாரு, எப்படா சீக்கிரமா முடியாது, உடனே வெளியில போக மாட்டோம். ஒரு முஸ்லிம் ஒரு மீன், இந்த மீனை தாழ்வில் வருகின்ற செய்தி, இந்த ஒரு மீனை தலையிலே நீங்கள் கடலிலே இருந்தோ குளத்தில் இருந்த அந்த மீனை எடுத்து நீங்கள் தலையில் போட்டால் எப்படி அந்த மீனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? மீண்டும் எப்போ தண்ணிக்குள்ள போக மாட்டோம். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் தெருக்களிலே, ஒரு முஸ்லிம் குடும்பத்திலே, ஒரு முஸ்லிம் பொது விஷயங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் முழுவதும் எப்போது மாற்று சொல்லப்படாது, எப்போது பள்ளிவாசல் திறக்கப்படாது, நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைய மாட்டோம். இது ஒரு மூமினுடைய தன்மை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கைசேதமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக தௌஹீத் பள்ளி 2வது ஜமாத். இது ஒரு விஷயத்தை பார்க்கலாமா இல்லையா? 4 பேர் இருப்பாங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாரு, வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்ப்பாரு, கேட்டா சொல்லுவாரு நம்மள 4 பேர் இருக்குங்க 2வது ஜமாத் வச்சுக்குவோம். யா அல்லாஹ், யார் அனுமதி தந்தால் எப்படி தொழுகாமல் இருப்பது ஒரு பாவமோ அதே போன்று தொழுகைக்கு பிந்தி வருவதும் ஒரு பாவம். திருமதியில ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள், ஃபரஹா அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹய்யர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களிலே சில நபர்கள் தொழுகைக்காக வேண்டி பிந்தி வருவதை பார்த்தார்கள். நம்மை மாதிரி என்னது உலகத்தாய் போயிட்டு அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்ததற்கு பிறகு மீதி ரக்காயத்தை தொழுவதற்காக வேண்டி எண்ணித்தார்கள் சஹாபாக்கள். 4 ரக்காய் தொழுகையில 2 ரக்காய் தொழுவது தவறிவிட்டது. இப்படி சில நாட்கள் பார்த்தார்கள். தொழுகிறாங்க, தொழுது முடிச்ச பார்த்தா ஒரு குட்டை எதி, சலாம் கொடுத்த திருப்பி ஒரு குட்டை எதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஹத்திமு, நீங்கள் இக்காமத்து சொல்லப்பட்ட உடனே இந்த பள்ளிவாசலை முதல் தக்பீரோடு தொழுகுங்கள், என்னை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். நீங்கள் பிந்தி வந்தால் அல்லாஹ்வும் உங்களை ஒதுக்கி வைத்து விடுவார். அல்லாஹ்வும் உங்களை ஒதுக்கி வைத்து சர்வ சாதாரணமா. இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் 2வது ஜமாத் என்பது ஒரு இக்கட்டுக்காக கொடுக்கப்பட்டது. 2வது ஜமாத் என்பது ஒரு சிரமத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வருவாங்களா, அவங்க இமாமா ஆகலாம், அதுக்கு அவங்களுக்கு வருவாங்க, அவங்க இமாமா ஆகலாம், இப்படி ஒரு சந்தி தோழா போகும். நான் கேட்கிறேன், என்ன காரணத்துக்காக நீங்க லேட்டா வந்தீங்க? ஏதாச்சும் ஒரு காரணமா? 2வது ஜமாத் நம்ம ஆதாரமா காரணமா இல்லையா? அந்த ஹதீஸை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு. இந்த தொழுவதற்கு தான் ஆனா படிச்சது கூட ஹதீஸ் இல்லை. தொட்ட உடனே இமாமா இருந்தது அப்படி சந்தி தோழா ஒரு செய்தியை காண முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள், ஒரு சஹாபி வந்தால் ஒரு சஹாபியை தொட்டால் அவர் இமாமாக மாறினார், அதற்கு பிறகு ஒரு ஆள் வந்தால் அவரை தொட்டால் அவர் இமாமாக செய்தார் என்று ஒரு செய்தியை காண முடியுமா? ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் தொழுகிறார்கள், தொழு முடித்ததற்கு பிறகு ஒரு சஹாபி பிரயாணத்தில் இருந்து என்ற வாசகம் வருது. 2வது ஜமாத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடிய ஹதீஸை பாருங்க, உள்ள பாருங்க. நம்மளை பொறுத்தவரையில எது லேசா இருக்கோ அங்கே தான் காப்போம். உதாரணத்துக்கு 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தா தராது, 8 ரக்காயத்தை காப்போம். ஆயிஷா நான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 8ஐ விட அதிகமா கொள்ள. ஆனா
அவர்கள் எவ்வளவு நீளமாக தொழுதார்கள் பத்தி என்கிட்ட கேட்காத, என்னால் சொல்ல முடியாது. அந்த வார்த்தை யாராவது சொல்லிடுமா? 8 ரக்காயத் என்பது எப்படி உண்மையோ அதே போன்ற 8 ரக்காயத்தை எவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அதையும் பார்க்க வேண்டுமா இல்லையா? இப்ப நம்மளை பொறுத்த எது லேசா அது மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது ஜவாப் விஷயத்துல இந்த விஷயத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை படித்து பாருங்கள், சலஃபுகளிடத்தில் தொடர்பு கொண்டு பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் பள்ளியில் நடைபெறக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டு பாருங்கள். வீட்டுல டிவி பார்ப்பாரு, கிரிக்கெட் பார்ப்பாரு, தெருவுக்கு பேசுவாரு. இங்க இமாமத் முடிஞ்சவொடனே இவங்க 4 பேர் வந்து இமாமத் பண்ணினால் அந்த இமாமத்துக்கு நன்மை உண்டா என்று மார்க்க அறிஞர்களிடத்தை கேட்டு பாருங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இன்னமன அமால் பின்னியால் உள்ள ஒன்றாக அனைக்கும் இதாதி சுதூர் உள்ளங்களை பார்த்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ். இந்த ஹதீஸ் என்ன முழு ஹதீஸ் நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஃபர்து தொழுகை முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி உட்கார்வார்கள். ஒரு சஹாபி பிரயாணத்தில் இருந்து லேட்டாக வருவார். வந்தவுடனே ரசூலுல்லாஹ் உடனே கேட்பாங்க, இந்த சஹாபிக்காக சதகா கொடுப்பவர் யார்? உடனே ஒரு சஹாபி எழுதிப்பாரு. அப்ப என்ன யார் சொல்லலாம், அவருக்கு நீங்கள் தொழுகை வையுங்கள், அவருக்கு நீங்கள் சதகா கொடுத்தா எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். அந்த ஹதீஸ்ல வீட்டுல தூங்கிட்டு லேட்டா வரல, கிரிக்கெட் பார்த்து லேட்டா வரல, தெருவில் நின்று பேசிவிட்டு லேட்டா வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தந்திருக்கிறார், என்னை உங்களுக்கு நபியாக அனுப்பியிருக்கிறார், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யார் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொன்னதற்கு பிறகு இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலிலே தொழுவது என்னுடைய வழிமுறைகள் என்றுள்ள ஒரு வழிமுறை. எவன் பிந்தி வந்து தொழுவானோ இந்த வார்த்தை அப்படி வருகிறது. எவன் இகாமத்து சொன்னதற்கு பிறகு பிந்தி வந்து தொழுவானோ அல்லது வீடுகளில் நின்று தொழுவானோ அவன் என்னுடைய சுன்னத்தை நிராகரித்து விட்டான். என்னுடைய சுன்னத்தை நிராகரித்த எவரையும் அல்லாஹ் நேசம் வைக்க மாட்டான். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தௌஹீத் பள்ளிகள் என்ற பெயரிலே இந்த முறைகள் நடப்பதை நாம் ஒரு ஹதீஸ்ல எடுத்து சொன்னால் வீட்டிலே தொழுவதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். தாரமிலே வரக்கூடிய மற்றொரு ரிவாயத் இந்த ரெண்டையுமே சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்வார். பிந்தி வந்து தொழுதல் அல்லது வீடுகளிலே தொழுதல், இவன் என்னுடைய சுன்னத்தை நிராகரித்து விட்டால் அவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னைக்கு சர்வசாதாரண அமல்களுடைய மதிப்பு நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பள்ளிவாசலிலே தொழுகைக்காக சீக்கிரமாக காத்திருப்பது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்க உட்கார்ந்தீங்க, இந்த 10 நிமிடமும் உங்களுக்கு மேல உட்கார்ந்து மலைக்கு பிரார்த்திப்பாரு, அல்லாஹும்ம அஃபிர் லஹு அல்லாஹும்ம அஃபிர். ஒண்ணுமே செய்யல, சும்மா சாஞ்சி உட்கார்ந்தா கூட போதும். நீங்க சும்மா சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டோம்னா இல்லையா, இப்ப நமக்காக மலைக்கு பிரார்த்தித்து கொடுப்போம். மற்றொரு ரிவாயத்தில் வரும், அவர்களுக்கு ஒது முடியாத வரை. ஒரு ஹதீஸ்ல தொழுகைக்காக காத்திருந்து மற்றொரு தொழுகை நடக்கக்கூடிய வரை. இன்னொரு ரிவாயத்தில் ஒவ்வொரு முடியாத வரை பள்ளிவாசலிலே இருக்கும் காரணம். ஒரு முடிஞ்சதை திருப்பி உட்கார்ந்து திருப்பி பிரார்த்திக்க ஆரம்பிச்சுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இன்றைக்கு பெரிய விஷயங்களை பேசுகிறோம், பெரிய விஷயங்களுக்கு விவாதிக்கிறோம். இன்றைக்கு இஸ்லாம் என்பதெல்லாம் ஏட்டளவிலே, விவாதத்திலே, வாயளவிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை போன்ற நன்மைகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் விளந்து கொண்டிருக்கிறோம். நாம் மாற வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிம் தொழுகைக்கு எதிர்பார்த்திருப்பானோ, பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக வருவானோ, இவனுக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மின் சுஃபூஃபில் அவ்வல், யார் முதல் சஃபிலே இருக்கிறார்களோ, யார் முதல் சஃபிலே நின்று தொழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள். முதல் சஃப்ல வருது. எதனால விட்டு கொடுக்கலாம். சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்களா, நீ நம்ம பின்னாடி போ, எனக்கு நீங்க முன்னாடி போக இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் பாருங்க. நம்மளே பின்னாடி 2 பண்ணி போ, எனக்கு போக. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம், சஹாபாக்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு முன் சஃப் என்று சொன்னால் போட்டி போட்டுக் கொண்டு முந்தி ஓடிடுவார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், நான் சொல்றேன், ஒரு 50 ரூபாய் கணக்குன்னா அதை எடுக்க போட்டி போடுவோம். ஏன்? நமக்கு அதனுடைய மதிப்பு தெரிந்திருக்கிறது. இந்த உலகம் ஒரு ஆள் காசு கொடுக்கிறாரு, ஒரு ஆள் நினைச்ச ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு கம்பெனிக்கு அழைப்பு கொடுக்கிறார், 2 லட்சம் ரூபாய் தராரு, எப்படியாச்சும் போராட முடியாத. ஆனால் இந்த நன்மைகளுடைய மதிப்புகள் நமக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் முதல் சஃபிலே இருக்கிறானோ இவனுக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள்.
இதெல்லாம் இந்த பிரார்த்தனை, இதெல்லாம் இந்த விஷயம். இப்போ சில நபர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். அதையும் தெரியுமா இல்லையா? எப்படி மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு வேறு இருக்கிறதோ, மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தித்தால் எப்படி மதிப்பிருக்கிறதோ, அதே போன்று ஒரு மலக்கினுடைய சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டாலும் எந்த மலக்கு எவனுக்காக வேண்டி சபித்து விட்டாரோ அவனுக்கு ஒரு நேரான வழியை அல்லாஹ் நாடாமல் யாரும் பெற்றுக் கொடுக்க முடியாது. எப்படி ஒரு மலக்கு பிரார்த்தித்தால் சொர்க்கம் உறுதியோ, அதே போன்று ஒரு மலக்கு எனக்காண்டி சபித்து விட்டாலும் நரகம் உறுதியாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த முஸ்லிம் அவர்களே, எந்த ஒரு முஸ்லிம் இனி ஒரு முஸ்லிமுக்கு எதிராக ஆயுதத்தால் சுட்டி காட்டுவாரோ, ஒரு பெரிய பாவம் சும்மா விளையாட்டு, அந்த ஹதீஸை படிச்சு பாருங்க, சும்மா விளையாட்டு. இப்ப கைக்கடைக்கு போறோம், கைக்கடைக்காரங்க ஆரம்பிச்சு காப்பாது அதிகமா பாக்கலாம். இப்ப நாம கையில ஏதாச்சும் ஆயுதம் வச்சுட்டு வைக்கிறேன், நம்முடைய சபையை ரொம்ப பேசாத போட்டு சுத்தி காட்டுறதா இல்லையா? இதெல்லாம் ஒரு பாவமாக தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இனி ஒரு முஸ்லிமை தன்னுடைய இரும்பு ஆயுதத்தை கொண்டு சுட்டி காட்டி காண்பித்துக் கொண்டிருக்கும் காலம் முழுவதும் அவனுக்காக வேண்டி மலக்கு சபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயுதத்தை அவன் கீழே வைக்கக்கூடிய வரை இனி ஒரு ஹதீஸிலே வருகிறது. இனி ஒரு சம்பவம். ஒரு நாள் அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறார், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு யூதன் வாரான், அபூபக்கரை வந்து திட்டிக்கிட்டே இருக்கான், கடுமையா திட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே இருக்காங்க. எழுதுறாங்க, அபூபக்கரை யூதன் திட்டான், திட்ட ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரொம்ப பொறுமையான மரணம் தெரிஞ்ச விஷயம், அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டார், அவனாலையும் தாங்க முடியும், பொறுமையும் அளவுதான். திட்ட ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹ் உடனே முகத்தால் கோபப்பட்டு அந்த இடத்துல போய் ஓடினார். அபூபக்கர் தூக்கி வாரி போட்டு, என்னடா ஒரு யூதன் என்னை திட்டினார், முகமது நபி சிரித்துக் கொண்டிருந்தார், அந்த யூதனுக்கு பதில் கொடுத்தவுடன் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ஓடி போனார். அபூபக்கர், யா ரசூலல்லாஹ், நான் என்ன தவறு செய்து விட்டேன்? ஒரு யூதன் என்னை திட்டினார், உங்களுடைய உத்தரவாதம் நான் பதில் கொடுத்தவுடன் கோபப்பட்டு விட்டீர்கள், நான் செய்ததா தவறா? உடனே அவ்வா உண்மைதான், நீ அவன் உன்னை திட்டிக் கொண்டிருக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய தலைக்கு மேலே அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து அவனுக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அவனை நாசமா போவதுன்னா நீ நாசமா போற அப்படிங்கிறது இல்லையா? புரியுதா இல்லையா? இப்ப நீ திட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த மலக்கு அவர்களை பார்த்து போயிட்டாரு, எனக்கு அந்த இடத்துல இது தேவைன்னு நான் வந்துட்டேன். அப்ப அவன் திட்டான், அது படிக்க. ஆனால் ஒரு மலக்கு உனக்கு சாதகமாக, அப்போ ஒரு முஸ்லிமை நாம் திட்டும் பொழுது, ஒரு முஸ்லிமை தவறு செய்வதற்காக வேண்டியோ, இன்றைக்கு நம்முடைய மனைவி யாரை திட்டினாலும் சரி, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், திட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம சும்மா பேசிருக்கோம். இந்த திட்டத்தை முஸ்லிம் சமூகத்தில் கெட்ட தன்மையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு முஸ்லிமை திட்டினால் திட்டிக் கொண்டிருக்கும் காலம் முழுவதும் அந்த மலக்கு உங்களை திட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன வார்த்தையை சொல்லி திட்டுகிறீங்களோ அதே வார்த்தையை பதிலளிப்பார். நீங்கள் குறிப்பாக மோசமான வார்த்தையை உபயோகப்படுத்த உனக்கு அந்த வார்த்தை உண்டாக என்பதாக அந்த வழக்கு சமைத்துக் கொண்டிருப்பார். ஒரு முஸ்லிம்க்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினால், ஒரு முஸ்லிம் விளையாட்டுக்காக விரட்டினாலும் சரி, ஒரு முஸ்லிம் தவறு செய்வதற்காக நீங்கள் திட்டினாலும் வழக்கு உங்களை சமைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே கோபப்பட்டு, குறிப்பாக இன்றைக்கு இந்த தன்மைகள் சமூகத்திலே இருக்கிறது. இன்றைக்கு கணவன்களை பழி வாங்கக்கூடிய இடமாக இன்றைக்கு தன்னுடைய பெட்ரூம்களை ஆக்கியிருக்கிறார்கள். குறிப்பா இருக்கு, நமக்கு தெரியல, கணவன் ஏதாச்சும் கேட்பாங்க, கணவன் ஏதாச்சும் வாங்கி கேட்பாங்க, வாங்கி தர வைங்களேன், பெட்ரூம் தான் அவங்களுடைய பெரிய இவர்களுக்கு ஒரு முக்கியம் மாதிரி இவருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க, அந்த படுக்கை அறையை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாத்திரமா இல்லையா? இன்றைக்கு கணவன்மார்களை வேதனைப்படுத்தாதான் அவருடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவன் படுக்கை அறைக்கு அழைக்கும் பொழுது அவன் மீது கோபப்பட்டு தனியாக படுத்து கிடந்தாள் என்று சொன்னால், ரெண்டு விதமான ரிவாயத். ஒன்று, மாலை வரக்கூடியவரை, அவரை மறுநாள் காலை வரக்கூடியவரை அவரை மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு ரிவாயத், கோபப்படக்கூடிய அந்த கணவன் அந்த மனைவியை மீண்டும் பாசம் வைக்கக்கூடியவரை, அந்த மனைவியை மீண்டும் பொருந்திக் கொள்ளக்கூடியவரை
பார்க்கிறோம் சின்ன சின்ன விஷயம் உடனே உமா வீட்டுக்கு போயிட்டு அதுதான் இல்லையா? உமா வீட்டுக்கு உடனே பெட்டி பிடிக்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உமா இருக்குங்க உங்களுக்கு தேவை போறாங்களா இல்லையா? அந்த மீண்டும் அந்த பெண் கணவன் வீட்டுக்கு வந்து அந்த கணவன் உறவு கொள்ளக்கூடியவரை நீங்கள் எத்தனை நாள் இருக்கிறீர்களோ அத்தனை மொழியும் உங்களுக்கு எதிராக நிர்வாகித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லாதனுடைய காரணம், மார்க்கத்தினுடைய அந்த கல்வியை புகுட்டாதனுடைய காரணம், இந்த முஸ்லிம்களுடைய வாழ்ந்து 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 இன்றைக்கு நம்முடைய பெண்களும் இன்றைக்கு கணவனை திட்டக்கூடிய, கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய, கணவனின் மீது கோபம் வரக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தினார், எனவே கணவனுடைய உள்ளத்தை எந்த ஒரு பெண் வேதனைப்படுத்துவாரோ அவருக்கு எதிராக ஊர் பெண்கள், சொர்க்கத்தினுடைய ஊர் பெண் இந்த பெண்ணை சதிப்பார். காத்தரக்குமுல்லா, அல்லாஹ் உன்னை நாசப்படுத்துவானாக, அவர் என்னுடைய ஆள், அவர் உன்னிடத்தில் விருந்தாளியாக சிறிது காலத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார், கூடிய சீக்கிரத்தில் என்னிடத்தை அவர் வர இருக்கிறார், அவரை வேதனைப்படுத்தாதே, அப்படி வேதனைப்படுத்தினால் காத்தரக்குமுல்லா அல்லாஹ் உன்னை நாசப்படுத்துவான் என்பதாக சொர்க்கத்தினுடைய பெண்களும் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் வழக்கு, இன்னொரு புறம் தூய்மையாக அல்லாஹ்வால் பிரத்யோகமாக படைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு பெண்களும் இந்த உலகத்தினுடைய கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவதற்கு எதிராக சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த பிரார்த்தனைக்கு சொந்தக்கார கூட்டமாக இதை போன்ற அந்த சாபத்தை விட்டு நாம் மீண்டு கொள்ள வேண்டும். காரணம், மலக்குமார்களுடைய பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. மலக்குமார்களுடைய சாபமும் மிக ஒரு நாசமான ஒரு சாபம். இதை நாம் பெற்று சர்வசாதாரணமாக பெற்றிருக்கிறோம். முஸ்லிம்கள் திட்டுறோம், அதனால மலக்குமார்களுடைய சாபம். முஸ்லிம்களை நிரப்புகிறோம், அதனால மலக்குமார்களுடைய சாபம். கணவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறோம், அதனால மலக்குமார்களுடைய சாபம். திக்ர் செய்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை சர்வசாதாரணமாக திக்ர் செய்வது கிடையாது. நோயாளியை சந்தித்தால் மலக்கு 70,000 மலக்குடைய பிரார்த்தனை அது கிடையாது. முனசப்பன்னா மலக்குடைய பிரார்த்தனை, தொழுகைக்கு சீக்கிரமா வந்தா மலக்குடைய பிரார்த்தனை, முஸ்லிம்களுக்காக பிரார்த்தித்தால் மலக்குடைய பிரார்த்தனை. இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்குமோ அதெல்லாம் விட்டுவோம். எந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நினைத்திருக்கிறோமோ இதை செய்தால் மலக்குகள் நம்மை சபிப்பார்களோ அது இன்றைக்கு நம்முடைய இரத்தத்தோடு கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுடைய சாபத்தை விட்டும் மலக்குமார்களுடைய துஆவுக்கு பாக்கியப்பட்ட நல்ல கூட்டமாக, நல்ல குடும்பமாக அல்லாஹ் உங்களை நினைவாக்க வேண்டும். வாசத்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.